சென்னை இயக்குனர் பாரதி ராஜா மறைவு 1 மாதம் கடந்துவிட்டது. ஆனால் அவரைப் பற்றி நினைவுகளும் அவருடைய குடும்பத்தைச் சுற்றி விவாதங்களும் இன்னும் சமூக வலைதளத்தில் குறையவில்லை. தேனி மாவட்டத்திலுள்ள அவருடைய சொந்த ஊரில் இன்று பாரதி ராஜாவின் 30வது நாள் நிறைவேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதை குறித்த வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் வைரலாகி பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. பாரதி ராஜா கடந்த ஜூன் 10ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு அன்று வயது மூப்பு காரணமாக காலமானார். தமிழ் சினிமாவிலே மண் வாசனை உலகம் முழுவதும் கொண்டு சென்று இயக்குனர் பாரதி ராஜாவுக்காக அரசு மரியாதை உடன் தேனி மாவட்டத்திலுள்ள அவருடைய சொந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இன்று 30வது நாள் நிறைவேற்ற நிகழ்ச்சி அந்த இடத்தில் நடைபெற்றது. பாரதி ராஜா நினைவேறுதல் நிகழ்ச்சியின் குடும்பத்தினர், உறவினர்கள், கிராம மக்கள், திரையுலகம் சார்ந்த பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள். அப்பொழுது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் வந்து மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். காலையிலே வந்து அங்கே அமர்ந்திருந்த சீமான் சடங்குகளை முன்னின்று செய்து கொண்டிருந்தார். அதேபோல நடிகர் விமல் உட்பட பலரும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் பாரதி ராஜாவின் மனைவி, மகள் ஜனனி மற்றும் நெருங்கிய உறவினர்கள் கலந்து கொண்டன. நிலையில் பலருடைய கவனத்தை ஈர்த்த ஒரே விஷயம் அவரது மருமகள், நாத்தனாரும் அவருடைய குழந்தைகளும் நிகழ்ச்சியில் காணவில்லை என்பதாகும். இதை குறித்து சோசியல் மீடியாவில் பேசத் தொடங்கிவிட்டனர். பாரதி ராஜாவின் இறுதி அஞ்சலில் ஏற்பட்ட பிரச்சினை இன்னும் முடிவுக்கு வரவில்லையா என்ற கேள்விகள் எழுந்துள்ளது. பாரதி ராஜாவின் இறுதி அஞ்சல் நிகழ்ச்சியின் போது நந்தா மற்றும் ஜனனி இருவரும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் வைரலானது. அதன் அடிப்படையில் இப்பொழுது பலரும் கேள்வி எழுப்பி வருகிறது. 1000 கோடி சொத்து இல்லை, கடனோடு இறந்த பாரதி ராஜா. மனோஜ் மனைவியிடம் இருந்து ஆவணங்கள். இயக்குனர் விளக்கம். ஏற்கனவே ஜனனி மற்றும் நந்தா இருவரும் இடையே ஏற்பட்ட பிரச்சினை நடந்த பாரதி ராஜாவின் நெருங்கிய நண்பரும் உறவினரும் அளித்த பேட்டியில் கூட சோசியல் மீடியாவில் வைரலானது. அதில் அவர் பேசும்போது, பாரதி ராஜா எவ்வளவு சொத்துக்களை சம்பாதித்திருந்தாலும் மனோஜ் படம் தயாரிப்புக்காக வாங்கிய கடனை கொஞ்சம் அடைக்காமல் இருந்தது. அதற்காக பத்திரம் மனோஜிடம் இருந்த சமயத்தில் திடீரென்று மனோஜ் இறந்து அந்த பத்திரத்தை நந்தா கைவசம் போய்விட்டது. பிறகு அந்த பத்திரத்தை வாங்கி கடனை அடைக்க பாரதி ராஜா தரப்பில் எவ்வளவு முயற்சி செய்தும் நந்தா அதை கொடுக்கவில்லை. ஆனால் குடும்பத்தினருக்கு கோபம் இருந்தது. அதேபோல மனோஜ் இறந்த அடுத்த நாளே மனோஜ் அடக்கம் செய்த வீட்டில் நந்தா வெளியேறி இன்னொரு வீட்டிற்கு போய்விட்டார். அதை கூட ஜனனி கோபத்தை ஏற்படுத்தியதாகவும் நான் சொல்லுகிறேன். பாரதி ராஜா இறுதிச் சடங்கில் நந்தா, ஜனனி மோதல் காரணம் சொத்து பிரச்சனை இல்லையா, இல்லை இதுதான் இயக்குனர் ஓபன். அது மட்டுமல்லாமல் பாரதி ராஜா இறந்து விட்டார் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்ட பிறகும் கூட உடனே வராமல் மற்ற உறவினர்கள் எல்லாம் வந்த பிறகுதான் வந்தார். ஆனால் தான் ஜனனி நந்தாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் என்று கூட அவர் விளக்கம் கொடுத்திருந்தார். இது உண்மையா பொய்யா என்று நந்தா தரப்புக்கு இன்னும் விளக்கம் கொடுக்காத நிலையில் இது சர்ச்சையாக இருக்கிறது. இப்படியே நிலையில் இப்பொழுது பாரதி ராஜா 30வது நாள் நிறைவேற்றுதலிலும் மருமகள் நந்தா குடும்பத்தினர் கலந்து கொள்ளவில்லை என்பது மிகவும் பேசப்பட்டு வருகிறது.